அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பை முதலாவதாக பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 3% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 945 ரூபாய் 96% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 7% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்சுடைய ரேட்டை முதலாக பார்த்தலாம். இந்தியாவுக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாய் 5% வழங்குறாங்க. அதே போல இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் 973 ரூபாய் 76% வழங்குறாங்க. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 276 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. அதே போல 275 ரூபாய் 50% கூட வழங்கியிருக்கிறாங்க. அதே போல இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா 973 ரூபாய் 3% 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு, அதாவது 30 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள். அதே போல 50,000 ரூபாய் 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 962 ரூபாய் 5%, 954 ரூபாய் 7%, அதாவது 100 தினார் மற்றும் 1 லட்சம் ரூபாய் போன்ற பண பரிவர்த்தனைகளுக்கு இந்த மாதிரியான ரேட்டும் வழங்குறாங்க. அதை விட அதிகமாக அனுப்பும்போது ரேட்டு கம்மியாகலாம். 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதே போல கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு நல்ல ரேட்டாக பெஸ்டான ரேட் தான் வழங்குறாங்க இலங்கையர்களுக்கு. அதே போல இந்தியாவுக்கும் 275 ரூபாய் 10% வழங்கியிருந்தாங்க. அதே போல தான் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் 1 லட்சத்துலேருந்து, அதாவது 100 தினார்லேருந்து மேல் அதிகமாக 200 300 400 500 தினார் அனுப்புறீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 953 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. உங்களுக்கு 400 500 தினார் அனுப்பினாலும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை 941 ரூபாயிலிருந்து 938 ரூபா வரைக்கும் தான் வழங்குறாங்க. யுஏஇயில் மட்டும்தான் கொஞ்சம் பெஸ்ட்டான ரேட் கிடைக்குது. ஆனால் இலங்கையர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. மக்கள் வங்கிக்கு மட்டும் உங்களுக்கு ரேட் பெஸ்ட்டான ரேட்டாக கிடைக்காது. மக்கள் வங்கியை தவிர்த்த மற்ற ஏனைய அனைத்து வங்கிகளுக்கும் பெஸ்ட்டான ரேட் கிடைக்குது. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றிச்சிட்டு போகிறீங்க, அதில் அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரி மறைக்கப்பட்டிருக்குதுன்னா எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தால், அதாவது பார்த்தீங்கன்னா யாராவது வேறொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கு நாளாகும். அதே போல் நீங்கள் பணம் அனுப்பி முடித்ததுமே பற்றுச்சீட்டை ஒருக்கா செக் பண்ணி பார்த்து 30 நிமிடத்துக்குள்ளே அதை கண்டுபிடிச்ச உடனே சடனாக இல்லை இது நம்பர் பிழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே அதை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தாமதமாகிடுச்சுன்னா உங்களுக்கு லேட்டாகும், பணம் திரும்பி கிடைக்கும். ரொம்ப கவனம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணம், ஒவ்வொரு விதமான ரேட் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணம் அறவிடுறாங்க. ரேட்டும் ஓரளவு பரவாயில்ல. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், கேபிஇ, அல்சாமில் இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையும் 1 தினார் மட்டுமே தான் இதுவரையிலையும் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அல்முல்லா, அல்முசைனி பல எக்ஸ்சேஞ்சுகள்லேருந்து வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்புகிறாங்க, ரேட் அனுப்புவாங்க. அந்த மாதிரியான சூழலில் நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது எவ்வளவு லிமிட், எந்த லிமிட்டுக்குள்ளே அந்த ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது. ஏன்னா நேற்று தினம் கூட ஒரு சகோதரி தெரிவிச்சிருந்தாங்க, அவங்க 150 தினார் நம்பி அவங்க போட்ட ரேட்டுக்கு நம்பி அனுப்ப போயிருக்காங்க. கடைசியில் 150 தினார் அனுப்பினது பிறகு பார்த்தா சொன்ன ரேட்டு வேறு, அவங்க அனுப்பின ரேட்டு வேறு. அதனால் தயவு செய்து
ரேட் என்னன்றதை செக் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 718 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 5 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 109 ஃபீல்ஸ். அதே போல் 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 291 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் பிலிஸ் கணக்கில் குறைஞ்சி வருது. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நாட்டை விட எங்கள் விலை கம்மியாக இருந்தால் மட்டும் இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு தகவல் ஒன்று போட்டிருந்தேன். ஒரு சகோதரி ஒருவர் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க குவைட்டி பையனோட அப்படின்னு. இந்த வீடியோவை பார்த்த பிறகு பல பேரும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் வீட்டில் நடந்துச்சு, எங்கள் வீட்டிலையும் நடந்துச்சு, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கும் நடந்துச்சு அப்படின்னு. டிக்டாக் சர்வ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இந்த வீடியோக்களால் பலருமே இந்த மாதிரி வீடியோ போகிறதால பலருமே பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ நேற்று மாலை தினம் போட்ட வீடியோவை தயவு செய்து போய் செக் பண்ணி பாருங்கள். கோவைட் பிரச்சனைக்கு பிறகு எய்ட்ஸ் பிரச்சனை ஆரம்பமாகி இருக்குது. 100 வெளிநாட்டவர்களுக்கு எய்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 165 குவைத்திகளுக்கு தற்போது இந்த நாட்களுக்குள்ள மட்டும் எய்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3 உயிர்கள் பரிதாப பலி. அப்தலி பகுதியில் நடந்த சோக சம்பவம் ஒன்று. அதே மாதிரி அப்தலி பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய ஆண்கள் பெண்கள் இருபாலாரும் கைது. 10,000 பாட்டில்கள் மற்றும் 2,000க்கும் அதிகமான பேரல்கள். சோலார் பவர் பிளான்டில் தீ விபத்து. சக்கியால் சால்மி சோலார் பிளான்டில் மீண்டும் மின் தட்டுப்பாடு வரலாம். எப்படி கண்டுபிடிப்பாங்க? நாம் வெளியில தான் அக்காம அடித்து வேலை செய்கிறோம்னு. அதே போல் பெலதியாவினுடைய வேட்டை சபா சாலிம் பகுதியில் ஆரம்பம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இப்போ கூட சாக்ஸ் போட்டு ஷூ ஒன்றும் போட்டுக்கிட்டு நின்று தான் இந்த வாய்ஸே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நியூஸ் காலையில் விடிய காலையில் சரியா எத்தனை மணி? இப்போ 4:40 ஆகுது. அந்த அளவு குளிர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக முன்னாடியெல்லாம் வெறுங்காலோட நின்று தான் நியூஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன். காலில் வந்து அப்படி குளிர் ஏறுது. அந்த அளவு குளிர் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் மூடி இருக்கிற ரூமுக்குள்ளே கதவை விட சின்ன சின்ன இடைவெளியால் கதவுக்கு மேலே வச்சு தான் நான் நியூஸ் போடுவேன். அந்த கதவு இடைவெளியால் வர குளிரே தாங்க முடியல. வெளியில் வந்து அந்த அளவு ஆக்ரோஷமாக இருக்குது குளிர். ரொம்ப கவனம். இனி வரும் நாட்களில் ஜாக்கெட் கட்டாயம் மறக்காமல் அணிஞ்சிக்கோங்க. சாக்ஸ் ஷூ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓட்டுநர்கள் வெளியில் போகும்போது மறக்காமல் ஜாக்கெட் ஒன்று ஸ்டாண்ட் பையாக வண்டியிலே வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் மதிய நேரம் போகும்போது குளிர் இல்லாமல் இருக்கலாம், சூடாக இருக்கலாம். நீங்கள் போயிட்டு அப்புறமா சாயந்தரமாக தான் வரக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாக்கெட் நிச்சயமாக தேவைப்படும். அதே மாதிரி பணிப்பெண்களும் ரொம்ப கவனமாக இருங்க. بداية ساعات الصباح الأولى مثل ما نلاحظ الصورة متوقعة هنا في مدينة الكويت ما بين 8 إلى 10 درجات مئوية، ولكن توقع أن تقل عن ذلك في بعض المناطق الصحراوية والزراعية لدولة الكويت ما بين 4 إلى 7 درجات مئوية. بالنسبة للعظمى ما بين 20 إلى 21 درجة مئوية. فرص أمطار الخير متوقع أن تعود مجددا إن شاء الله من يوم الأربعاء. قد تكون رعدية أحيانا على بعض المناطق. புதிதாக வந்த வெளிநாட்டவர்கள் 100 பேருக்கு தொற்று நோய் கண்டறியப்பட்டுள்ளது. HIV எய்ட்ஸ் நோய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 165 குவைத்திகளுக்கு தற்போது எய்ட்ஸ் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய சுகாதார அமைச்சகம். எய்ட்ஸ் அதாவது தவறான பாலியல் ரீதியான உறவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் HIV என்றது. அதே போல் இந்த நோய் வந்து இரத்த சம்பந்தங்கள் வரும்போதோ அல்லது தவறான உடலுறவுகளின் போதோ தான் HIV இருக்கக்கூடிய ஒருத்தரோட உடனான உடலுறவுகளின் போது இந்த நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. விபச்சார விடுதிகள் குறிப்பாக இந்த நோய் பரவுறதுக்கு 190% காரணம் விபச்சார விடுதிகள். அதே போல தான் இந்த நாட்களில் பல பேரும் இதுக்கு முன்னாடி கூட எத்தனையோ பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், குவைத்தில் கூட விபச்சார விடுதிகள் அப்படின்னு கைது பண்ணப்பட்டாங்க. தயவு செய்து தவறான உறவுகள் தவறான விடயங்களில் கலந்து கொண்டு கடைசியில் நீங்களும் நோயை தேடி நாட்டுக்கு போய் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் அதாவது உங்களுடைய மனைவி கணவனுக்கு கூட இந்த நோயை நீங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து தவறான விடயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. காசையும் கொடுத்து கடைசியில் நோயையும் தேடிக்காதீங்க. ஏன்னா குவைத்தில் அதிகமாக HIV நோய் பரவிட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்து மட்டும் இல்லை, ரீசெண்டாக இலங்கையில் கூட அதிக அளவான HIV நோய் வந்து பரவி வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். சொற்ப நேர அற்ப ஆசைக்காக உங்களுடைய வாழ்நாளே இழந்துடாதீங்க.
HIV இன்னுமே மருந்து கண்டுபிடிக்கப்படலை என்பதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்க. ரொம்ப கவனம். கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே, எல்லாரும் சேர்ந்து நம்மளை உசுப்பேத்தி நம்ம பெரியாள் அப்படின்னு நினச்சா கடைசியில் எப்படி நம்மளை புஸ்வானமாக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நித்யானோட மைண்ட் வாய்ஸ் இப்போ ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் இப்போ ICC பிடிவாரன்ட்ட தெரிவித்ததுக்கு அப்புறமா எல்லாருமே இப்போ சொல்கிற ஒரே வார்த்தை பிடிங்க சார், பிடிச்சவனை ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அராத்தான வேலைகள் தான் நித்யானு செஞ்சது. இப்போதைக்கு வரைக்கும் பல உயிர்கள். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருக்குது. தொழுது கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மிசைல் தாக்குதல் நடந்திருக்குது. இதோடைய விஷுவலை இப்போதைக்கு மாற்றி தான் காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இரத்த வெள்ளம், சதைகளும் உடம்பின் பாகங்களும், ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய உடல் பாகங்களும் அங்கங்கே சிதறி கிடக்கிறத காணக்கூடியதாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள்லேருந்து எல்லாரும் தொழுதுகிட்டு இருந்த நேரத்தில். அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை கொடுக்கட்டும். உண்மையிலேயே அந்த வார்த்தை வரல, அந்த அளவு வேதனையாக இருந்துச்சு அந்த வீடியோவை லைவாக பார்க்கும்போது. இதையும் விட அநீதிகள் இழைக்கப்படுது. அல்லாஹ் போதுமானவன். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணலாம். விரைவில் இந்த யுத்த சூழல் நிறைவடைந்து இந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான சுபிச்சமான வாழ்வை எல்லாம் வல்ல இறைவன் பெற்றுக் கொடுக்கட்டுமாக. பல பகுதிகளிலையும் அதிரடியான சோதனை. வண்டிகள், அது குறிப்பாக அந்த டிராஃபிக் ரூல்ஸை மீறுறவங்க, சேட்டை பண்ணுறவங்க எல்லாரையுமே பிடிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், வண்டிகளை பிடிச்சு வண்டிகளெல்லாம் உடைச்சி சுக்குநூறு ஆக்கிடுறாங்க. தொடர்ந்து சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதே போல் நேற்றைய தினம் ஒரு சகோதரர் எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தாரு, நாங்கள் வெளியில் தான் அக்காம அடித்து வேலை செய்கிறோம்ன்றது எப்படி போலீஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு. சிம்பிளாக, முதலாவது நீங்கள் வேறொரு இடத்துல வேலை செய்யும்போது உங்களுடைய பத்தாக்க மதனியாவை செக் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பத்தாக்க மதனியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக கைது பண்ணுவாங்க. ஷூனோ காதிமாக இருந்தால் எப்படியுமே கைது தான். ஷூன்லேயும் நீங்கள் ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்க, இன்னொரு இடத்துக்குரிய அக்காம தான் இருக்குது அப்படின்னா கைது பண்ணுவாங்க. அதில் இன்னொரு நல்ல விடயத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கஃபீலுடைய கம்பெனி தான், அதுவும் உங்களுடைய கஃபீலோட கம்பெனி, இதுவும் உங்களோட கஃபீலோட கம்பெனி. நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்குரிய எக்ஸ்கியூஸ் இருக்குது. அதே மாதிரி தான் காதிமில் வேலை பார்க்குறவங்களும் உங்களுடைய சொந்த கஃபீல்ற, நீங்கள் அவருடைய ஹவுஸ் டிரைவர், காதி மீசாவில் இருக்கிறீங்க, ஆனால் அவருடைய கடையில் தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சலுகை இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய கஃபீல்ற கடையிலே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை தள்ளி நீங்கள் வந்து வேறொரு முதலாளியிடம் வேலை பார்க்குறீங்க, அக்காம வெளியில் அடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக கைது பண்ணப்படுவீங்க. அதே மாதிரி தான் இப்போ சாதாரணமாக இல்லை, நாங்கள் ரோட்டால் நடந்து போகிறோம், செக் பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட ஐடி ப்ரூஃப் எல்லாம் இருக்குது, அப்போ எப்படி பிடிப்பாங்க? அதில் முக்கியமான ஒரு விடயம் அட்ரஸ். சாதாரணமாக நீங்கள் வந்து இருக்கிற அட்ரஸ் வந்து ஜஹரா, நீங்கள் வேலை பார்க்குற இடம். ஆனால் உங்களுடைய பத்தாக்காவில் இருக்குது ஃபாஹில். ஃபாஹிலுக்கும் ஜஹராக்கும் ரொம்ப தூரம் இல்லையா? இப்போ உங்களுடைய கஃபீல் எங்கே, உங்களுடைய வீடு எங்கே, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி அவங்க கேட்கும்போது நீங்கள் ஒரு வேளை ஏதாவது இடக்கு முழுக்க பதில் சொல்லி கஃபீலுக்கு கால் பண்ணி போடுங்க, நம்பரை கொடுங்க அப்படின்னு கஃபீலுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் ஏதாவது ஒரு இடக்கு முழுக்கான பதில் சொன்னார்னா நிச்சயமாக பிடிப்படுவீங்க. இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா கூட சொல்லலாம், வெள்ளி சனி என்னும்போது நான் லீவுக்கு வந்தேன் அப்படின்னு. மற்ற நாள்களில் நிச்சயமாக விசாரிப்பாங்க, அந்த நேரத்தில் சிக்குவீங்க. அதே இப்போ சிலருக்கு வந்து வீடுகள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும், அதே மாதிரி ரூம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். உண்மைக்கு நீங்கள் அவங்க வீட்டில் தான் வேலை பார்ப்பீங்க, அல்லது அட்ரஸ் வந்து வேறு எங்கேயோ இருக்கும், ஆனால் இப்போ அவங்க வாடகைக்கு வேறு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணின பிறகு விட்டுருவாங்க. ஒருவேளை செக் பண்ணி பார்க்கும்போது உண்மைக்குமே நீங்கள் வெளியில் தான் அக்காம அடிச்சிருக்கீங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உடனே கைது தான். அபராதத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் நேற்றைய தினம். அதை பற்றின ஃபுல் ஆர்டிக்கலை அப்படியோ தமிழில் நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நேற்று சாயந்தரம் போட்ட அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நல்ல தகவல் போட்டால் தான் நம்ம மக்களுக்கு பிடிக்காது, ஏதாவது ஊர்பலாய் போட்டால் வந்து ஓடி வந்து பார்ப்பாங்க. தயவு செய்து கவனம். வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறது இதுக்கு பிறகு சாத்தியமே இல்லை. 10,000 தினார் அபராதம், அதே போல் 5 வருடம் சிறை தண்டனை. எத்தனை கஃபீல்கள் இப்போதைக்கு வரைக்கும் அவங்களெல்லாம் கேன்சல் பண்ணி தப்பி ஓடிட்டீங்க அப்படின்னு கேஸை போட்டுட்டாங்கன்னு தெரியலை இந்த அபராதத்தை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா. அதாவது தயவு செய்து ரொம்ப கவனம். சிவில் ஐடியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க சிவில் ஐடி ஆக்டிவில் தான் இருக்கா இல்லை புட்டுக்குச்சா அப்படின்னு. சிவில் ஐடி வேலை செய்யலைன்னா நினச்சிக்கோங்க கஃபீல் நம்மளுக்கு ஆப்பு வச்சுட்டாரா அப்படின்னு. ரொம்ப கவனம். அதே போல் அப்தலி பகுதிகளில் 2030
பேரல்கள் மற்றும் 10,000 வியாபாரத்துக்கு தயாராக இருந்த மது பாட்டில்கள், கள்ளச்சாராய பாட்டில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் இதில் சம்மந்தப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சி ஊருக்கெல்லாம் தானம் பண்ணிய இந்த தானஸ்தர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. நிச்சயமாக மரண தண்டனை இல்லாட்டி ஆயுள் தண்டனை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குடிக்கிறவனும் செத்தான், காய்ச்சினவனும் செத்தான். அதே போல் நேற்றைய தினம் சகியா ஏரியா, அதாவது சால்மி பகுதிகளில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட், சோலார் பவர் பிளான்ட் ஒன்று தீப்பிடித்து எரிஞ்சிருக்குது. இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 5 தீயணைப்பு துறைகள் முன் வந்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் மிகவும் பாடுபட்டு தான் அந்த தீய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன, இந்த சோலார் பவர் பிளான்ட் மூலமாக தான் பல பகுதிகள், இண்டஸ்ட்ரியல் பகுதிகள் மற்றும் சால்மி பகுதிகளுக்கெல்லாம் மின்சார விநியோகம் செய்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ இந்த பவர் பிளான்ட்டில் பெரிய ஒரு பவர் பிளான்ட் ஒன்று மொத்தமாகவே சேதமடைஞ்சிருக்கிறதால எதிர்வரும் நாட்களில் மின்சாரத்துக்கு சரியான தட்டுப்பாடு வரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே மின் தட்டுப்பாடு இப்போ தான் ஓரளவுக்கு சுமூகமாயிடுச்சு. ஏன்னா வெப்பநிலை குறைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் சோலார் மின் உற்பத்தியிலையும் பிரச்சனை, கோளாறு ஏற்பட்டிருக்கிறதால மறுபடியும் மின்வெட்டு அமலுக்கு வரலாம். மின்சாரத்தை உபயோகிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே ரொம்ப கவனம். ரூமில் இருந்து சாதாரணமாக நீங்கள் வெளியாகி போகிறீங்கன்னா லைட்டு, அதே மாதிரி பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஃபேன், அதே மாதிரி சார்ஜர் ஃப்ளக்காக இருக்கட்டும், வயர்கோட் ஃப்ளக்காக இருக்கட்டும், அதெல்லாமே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரிட்ஜு முக்கியமான விடயங்களை ஓட விட்டாலும் மற்றைய ஏனைய இதர மின்சார உபகரணங்களை தயவு செய்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ரூமை விட்டு வெளியாகும் போது உங்களுடைய முக்கியமாக அந்த ரூமில் இருக்கக்கூடிய லைட் மற்றும் அந்த பாத்ரூமில் வேலை செய்யக்கூடிய ஃபேன், அதே மாதிரி கிச்சன்களில் வேலை செய்யக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன், மின்விசிறிகள், இது எல்லாத்தையுமே தயவு செய்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க வேலை முடிந்ததுக்கு அப்புறமா. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த நாட்டில் சூடோ குளிரோ மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். சம்சாரம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது இந்த நாட்டில், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு துயரமான சம்பவம் அப்தலி பகுதிகளில் கிட்டத்தட்ட 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 6 பேர் படுகாயம் அடைந்து அதிதீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹெலிகாப்டர்கள் மூலம்தான் அவங்களுடைய உடல்களை கொண்டு போகப்பட்டிருக்குது. பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உயிரிழந்தவர்களாக இருந்தாலும் சரி. அப்தலி அதிவேக சாலை, அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அலல் தரீஜ். உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த அப்தலி ரோடால் இன்னைக்கு வரைக்கும் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை பார்க்கும்போது உண்மையிலேயே கவலைக்குரியபடி. எப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்கன்னு தெரியல. இந்த ரோடுகளை சரி பண்ணாத வரைக்கும் நிச்சயமாக பல உயிர்களை இழக்க நேரிடும். அப்தலி ரோட் அந்த அளவு டேஞ்சராக இருக்குது. தயவு செய்து அன்பார்ந்த வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். குறிப்பாக அப்தலி சைடுக்கு நீங்கள் வண்டியில் போகிறீங்களா இருந்தால் வேகத்தை முடிந்த வரைக்கும் கட்டுப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் ரோடை ஃபுல்லாக உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உங்களுடைய முட்டுக்கால் அளவுக்கு இல்லை இடுப்பளவு கூட பள்ளம் இருக்குது. ஆமாம், அந்த அளவு டேஞ்சரான பள்ளங்கள் இருக்குது அப்தலி ரோட்டில்.
ஏன்னா கனரக வாகனங்கள் அதிகமாக போகிறதால பெரிய வாகனங்களுடைய டயர்லாம் பார்த்திங்கன்னா விழுந்து 8 டயரு 10 டயரு 12 டயர் ட்ரெய்லர்லாம் போகும்போது அதுக்கு பெருசாக எஃபெக்ட் பண்ணாது, காட்டாது. அதில் ஒவ்வொரு டயரும் விழுந்து எழும்பி போயிடும். ஆனால் அதே சின்ன கார் ஒன்று போகும்போது அதோடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். அதனால் ஓட்டுநர்களை தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததாக நேற்றைய தினம் வாஃப்ரா, அதாவது கத்தா 8 கத்தா 9, இதுக்கு இடைப்பட்ட ரோடு அல்வாஃப்ரா. இந்த ரோடு வந்து ரொம்பவும் தண்ணீர் நிறைந்து காணப்படுவதா நேற்றைய தினம் ஒரு சகோதரர் எனக்கு வந்து அந்த தகவலை அனுப்பியிருந்தார். 2-3 வாகனங்களும் பார்த்திங்கன்னா அதில் புதைந்து போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் டெலிவரி ஓட்டுநர்களும் அதில் சிக்கியிருந்ததா ஒரு சகோதரர் தெரிவிச்சிருந்தார். தயவு செய்து ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். நேற்று முந்தின நாள் தான் மழை பெய்து விட்டுருக்குது. நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வஃப்ரா பகுதிகள் எல்லாம் வடிகான்கள் எதுவுமே இல்லை, ரோடே இல்லை, வெறும் மணல் தான், மணல் திட்டுகள் தான் இருக்குது, ரோடே இன்னும் போடலை. அதால் தண்ணீர் வந்து தேங்கி நிற்கிற தண்ணீர் வந்து காயறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அதனால் தயவு செய்து வாகன ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம். முக்கியமாக வந்து இந்த மாதிரியான சூழல், இந்த மாதிரி தண்ணி இருக்குன்னா தைரியமாக வண்டியை உள்ளே இறக்கிறாதீங்க. ஏன்னா சேறு சகதியாக இருக்கலாம், அல்லது அந்த மணலோடு சேர்ந்து ரொம்பவும் மிருதுவாகி போயிருக்கலாம். அதால் வண்டி போய் அப்படியே உள்ளே புதைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்படணும் வண்டியை வெளியே எடுக்கிறதுக்கு. தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்கள். அதே போல் இது வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியை பாருங்கள். ஜித்தாவில் நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு நபர் வந்து ஒரு அந்த கம்பியை போட்டு அந்த வடிகானுடைய மூடி, அதாவது பலுவாவுடைய மூடி, டைனேஜ் மூடியை வந்து இரும்பு மூடியை வந்து உயர்த்தி திறந்து விடுறாரு. பாருங்கள், திறந்து விட்டதுமே அவ்வளோ தண்ணீரும் சடன்னு உள்ளே இறங்குது. சரியான ஒரு உள்கட்டமைப்பு, சரியான ஒரு திட்டமிடல் இல்லாதது தான் இந்த அரபு நாடை பொறுத்த வரையில் நிறையவே இந்த தண்ணீர் தேங்குறதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா பாருங்கள், இப்போ இந்த ட்ரைனேஜில் இது வந்து சாதாரணமாக அந்த கம்பி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்கன்னா, கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த தண்ணியெல்லாம் இறங்கியிருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி சும்மா ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. திட்டமிடல் இல்லாததான் முக்கியமான காரணம். மூளை யூஸ் பண்ணுறது குறைவு. அதே போல் இதோ சபாஹ் பகுதிகளில் அதிரடியான சுத்திகரிப்பு பணியை மேற்கொள்கிறாங்க கோயத்துடைய முனிசிபாலிட்டி. வெளியில் பொருட்கள் வைக்கிறவங்களுடைய கவனத்துக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கார்கோ போடுறதுக்கு உரிய பொருட்கள், இந்த மாதிரி சில பொருட்களை வந்து வெளியில் தான் அதிகமாக வைப்பாங்க, வெளியிலேயே தான் அதிகமாக பொருட்களை வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கும்போது முனிசிபாலிட்டி வந்து இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அவங்க வரும்போது குப்பை கூலமாக இருக்கக்கூடிய அனைத்தையுமே வந்து எடுத்துருவாங்க. இப்போ சோஃபா செட்களாக இருக்கலாம், பழைய மேசை, கதிரை, கபேட், அல்மாரி, இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே இடம் இல்லைன்னா வெளியில் ஓரமாக தான் வச்சுருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே முனிசிபாலிட்டி வந்தாங்கன்னா உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே போல் தான் வாகனங்களும் பார்த்திங்கன்னா வெளியில் நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக திறந்த வழிகளில் வாகனம் நிற்குது, யாருமே இல்லாமல் அனாதையாக நிற்குது. அப்படின்ற பட்சத்தில் உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஒரு ஸ்டிக்கரை நோட்டுவாங்க. 24 மணித்தியாலம், அதிலிருந்து மேல் அதிகமாக 48 மணித்தியாலம். 48 மணித்தியாலத்துக்குள்ளே நீங்கள் அந்த வண்டி அந்த இடத்துல இருந்து அகற்றலைன்னா உடனே வண்டியை தூக்கிடுவாங்க. அதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு வேளை நீங்கள் 600-500 தினார் கொடுத்து ஒரு சாதாரணமான ஒரு புதிய வண்டி இல்லாமல் பழைய வண்டி வாங்கியிருக்கீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு தான் நல்லா யூஸ் ஆகும். அவங்க பார்வைக்கு பழைய வண்டி உடனே ஸ்கிராப்புக்கு அனுப்பிடுவாங்க, வண்டி திரும்பி கிடைக்காது. தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.